ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வந்து எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஓகே, இடையில கொஞ்ச நாள் என்னால் வீடியோ போட முடியல. அந்த தடங்களுக்கு வந்து நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். இனிமேல் வந்து எந்த ஒரு தடங்களையும் இல்லாமல் ரெகுலராக வீடியோ வருங்கிற தன்னம்பிக்கையோடு இன்றைக்கி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லோரும் வந்து இதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, தமிழ் இலக்கணம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ் இலக்கணம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா புரிஞ்சு படிக்கணும். எப்படி வந்து மேத்ஸ் வந்து புரிஞ்சு பார்க்குறீங்களோ அதே மாதிரி வந்து தமிழ் இலக்கணமும் புரிஞ்சு படித்தாதான் அவங்க எவ்வளவு கஷ்டமாக கேட்டாலும் உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஆனால் வந்து நம்ம ஏற்கனவே உள்ள சிலபஸை விட இந்த சிலபஸ் வந்து ஈஸின்னு சொல்லலாம். ஏற்கனவே உள்ள சிலபஸ் கூட வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து மனப்பாடம் பண்ணி திரும்ப 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 ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கணும், டைம் வேஸ்ட்டு. ஆனால் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் வந்து திரும்ப படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அப்போ வந்து உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். அதனால் வந்து இலக்கணத்தை புரிஞ்சு படிச்சுக்கோங்க. நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க, இலக்கணம் நடத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாவே உடனே அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா கான்செப்ட் புரிஞ்சு படித்தா மட்டும்தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் வந்து திரும்பி படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வந்து இதில் வந்து சிலபஸ் வைஸ் தான் போக போகிறோம். சிலபஸ் வைஸ் வந்து டாபிக் வைஸாக போக போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா, பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்கு எங்கெல்லாம் இருக்குது கான்செப்ட் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சின்ன வயசுலலாம் அதை வந்து மனப்பாடம் பண்ணுவோம். பிரித்து எழுதுதலை வந்து சேர்த்து எழுதுதலை வந்து மனப்பாடம் பண்ணுவோம். ஆனால் மனப்பாடம் பண்ணக்கூடாது. புணர்ச்சி விதிகள் இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த புணர்ச்சி விதிகள் வந்து ஸ்கூல் புக்கில், ஓல்டு புக்கு, நியூ புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத இதில் சொல்லிடுறேன். அதுக்கான பிடிஎஃப்பும் கொடுத்துட்றேன். ஓகேவா? அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது 1 by 1 வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்டு அதுக்கான ப்ராக்டிக்கலும் வந்து அப்பப்போ வந்து அந்தந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸாகவும் நான் வந்து கேட்டுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோவில் பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்னா, 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு 3rd டேர்மில் இயல் 1 and 2 ரெண்டுலேயும் வந்து இருக்குது. அடுத்து வந்து 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு 3rd டேர்மில் இயல் 1ல் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இயல் 6ல் இருக்குது. அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்குது. அடுத்தது 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இயல் 6ல் இருக்குது. அடுத்து 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இயர் 1 and 4 இதில் இருக்குது. மொத்தம் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா 50 பேஜஸ் கிட்டே இருக்குது. இது டோட்டலாக 50 பேஜஸ் கிட்டே இருக்குது. இந்த 50 பேஜஸை வந்து நான் வந்து 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த 50 பேஜஸை 5 பேஜில் வந்து எப்படி வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி தர்றதுன்னு ஃபைனலாக ஒரு ஓவர்வியூ வீடியோவும் தருவேன். ஓகேவா? இந்த 50 பேஜஸ்க்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டெலகிராம் லிங்க் இருக்குது. டிஎன்பிசி குரூப் 4 2025 அந்த டெலகிராம் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து இந்த 50 பேஜஸ்க்கான பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுறேன். அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 1 by 1 வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இப்போ 8th ஸ்டாண்டர்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா அந்த வீடியோவோட எண்ட்லேயே என்ன நான் வந்து நடத்தியிருக்கணும் அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து அந்த வீடியோனுடைய எண்ட்லேயே வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸுக்கு நிறையா கொடுப்பேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க. கரெக்டாக வந்து ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் முடிக்கிறது ஈஸி. ஆல்ரெடி நீங்கள் வந்து மேத்ஸ் பார்த்துருப்பீங்க, அதுவும் ஈஸி. அப்போ நீங்கள் அதிகப்படியான டைம் வந்து எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஜிஎஸ்க்கு வந்து அதிகப்படியான டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதனால வந்து இந்த சிலபஸ் மாற்றிருக்கிறதுனால உங்களுக்கு பெனிஃபிட்டு தான். ஆனால் என்ன அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸுக்கு உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் நான் வந்து நானாகவும் ஓனாக தர்றேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸே டாபிக் வைஸாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.